இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டை மற்றும் கடவுச்சீட்டினை பிரதேச செயலகங்கள் ஊடாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை ஆட்பதிவு திணைக்கள ஆணையாளர் நாயகம் வியோனி குணத்திலக தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் உள்ள 331 பிரதேச செயலகங்களில் அமைக்கப்பட்டுள்ள ஆட்பதிவு திணைக்கள கிளை காரியாலயங்கள் ஊடாக இவை விநியோகிக்கப்படவுள்ளன. பிரதேச செயலகங்களில் ஒப்படைக்கப்படும் விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலமாக கொழும்பில் உள்ள தலைமை காரியாலயத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவதன் மூலம் மீண்டும் பிரதேச செயலகம் மூலம் இந்த அடையாள அட்டை விநியோகிக்கப்படும். தேசிய அடையாள அட்டைகளை பெறுவதற்காக கொழும்புக்கு வருவதனை குறைக்கும் நோக்கிலேயே பிரதேச மட்டத்தில் இந்த நடவடிக்கை விரிவுபடுத்தப்பட உள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை கடவுச்சீட்டை மாவட்ட செயலகங்கள் ஊடாக வழங்கும் நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என குடிவரவு குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. கடவுச்சீட்டை பெறுவதற்காக மக்கள் கொழும்புக்கு சமூகம் அளித்து அலைவதை தடுக்கும் நோக்குடன் மாவட்ட மட்டத்தில் குடிவரவு குடியகல்வு திணைக்கள கிளை காரியாலயங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கிளை அலுவலகங்களூடாக ஆன்லைன் மூலமாக கொழும்பில் உள்ள தலைமை காரியாலயத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவதன் மூலம் மாவட்ட செயலகங்கள் மூலம் கடவுச்சீட்டுகள் வழங்கப்படவுள்ளன.